வாக்காளர்களின் கிடுக்கிப்பிடி கேள்விகள், வேட்பாளர்களின் மனம் திறந்த பதில்கள். திண்டுக்கல் மக்களவை தொகுதியிலிருந்து மோதும் வேட்பாளர்களும் கணிக்கும் வாக்காளர்களும் தொடர்கிறது. தோல் தொழிற்சாலை போன்ற முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கேள்விகள் என்ன? மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கிட்டையும் ஏற்கனவே ஆளுங்கட்சியிலிருந்து இன்றைக்கு புதிய கட்சியில பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய காந்திராஜன் அவர்களையும் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே குடிநீர் பிரச்சனை பெரிய பற்றி எரியும் பிரச்சனை. இன்னும் நீண்ட காலமாக விவசாயிகளுக்கான நீராதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த முதலாளித்துவ அமைப்பினால, குறிப்பாக தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்னால 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக பலாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாலைவனமாக மாற்றப்பட்டிருக்கு. அவங்க விவசாயத்தை இழந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நகர்ப்புறங்கள்ல அன்றாடங்காட்சிகளாக தினசரி மூட்டை தூக்கக்கூடிய புதிய தொழில்களை நோக்கி விரட்டப்பட்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு இதுவரைக்கும் முறையான நிவாரணங்கள் கொடுக்கப்படும். முதல்ல மார்க்சிஸ்ட் அவர் சொல்வது உண்மை. ஏற்கனவே இதற்காக எங்கள் கட்சியின் சார்பில் நிறைய போராட்டங்கள், இயக்கங்கள் நடத்தி தான் அந்த சுத்திகரிப்பு ஆலை என்பது ஒன்று வந்திருக்கிறது. அதை இல்லாமல் நிவாரணம் ஒரு சிறு பகுதிக்கு கொடுத்துருக்குறாங்க, நிவாரணம் கிடைத்திருக்கிறது. இன்னும் சில பகுதிகளில் கிடைக்கல, அதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த சுத்திகரிப்பு ஆலையை அந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்குல்ல, அதுக்கு பயன்படுத்துகிற மின்சாரம், அந்த மின்சாரத்துக்கான கட்டணத்தை அந்த தோல் ஷாப் முதலாளிகளை கட்ட சொல்றாங்க. அது இன்னைக்கு தோல் தொழில் நசிந்து வருகிற நிலையில் அவங்க அதுல கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அதனால நாங்க ஏற்கனவே என்னன்னா அதுல அரசாங்கம் அதற்காக சப்சிடி கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலம் ஏற்கனவே இந்த இது பராமரிக்கப்படாமல் இந்த நிலம் கெட்டது, நிலத்தடி நீர் கெட்டதெல்லாம் ஏற்கனவே கெட்டது. இப்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்தி போராடி கொண்டிருக்கோம். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நடவடிக்கை எடுப்போம். பேகம்பூர் பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுருச்சு. இனி புதுசா பாதிக்கப்படுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. பட் அதுக்கு பின்னாடி தான் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்ததன் பேர்ல இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் அங்க போட்டாங்க. அது மத்திய அரசாங்கத்தின் சார்பில் நிறைய சப்சிடி கொடுத்து தான் பண்ணாங்க. அங்க இருக்கிற தொழிற்சாலையினுடைய அதிபர்களும் சேர்ந்து அதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி தான் பண்ணாங்க. இப்ப அதுக்கு பின்னாடி அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் போட்ட பின்னாடி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது ஆனா பெரிய அளவில் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அதே போல தோல் தொழிலும் நசிஞ்சு போயிடுச்சு. முன்னையெல்லாம் 40-50 இண்டஸ்ட்ரிக்கு மேல இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண் துடைப்பாகத்தான் அங்க நடந்து கொண்டிருக்க வழியா உண்மையான சுத்திகரிப்புங்கிறது நடைபெறவே இல்லை. முழுக்க முழுக்க கண் துடைப்பாகத்தான் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமா நானே அந்த வழியில போறேன் வர்றேன். எல்லாருமே போறாங்க, அந்த வழியில தான் போறாங்க. அந்த ரோட்டு மேலதான் எல்லாமே போறாங்க. கார்ல போறவங்களும் பஸ்ல போறவங்க எல்லாமே பாக்கலாம். நீங்க உண்மைக்கு புறம்பா சொல்றீங்க. ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாரும் கண்ணால பார்க்க முடியுதுன்னு சொல்றாரு, நீங்க இல்லன்னு சொல்றீங்களே. சரி, அது மற்றவர்கள் யாராவது இருந்தா கொடுங்க மைக் கொடுங்க. சார், ஐயா வேட்பாளர் சொல்ற மாதிரி வேலை நடக்குதுங்க. ஆனா இது பெரிய ஒரு 100% வேலைக்கு ஒரு 5% வேலை தான் நடக்குது. ஒரு 100% பாதிப்புக்கு ஒரு 5% வேலைகள் மட்டும்தான் நடக்குது. இது போதுமானதாக இல்லை. சரி, நீங்க கவனிக்க வேண்டிய அம்சங்கள் அதுங்கிறது நீங்க குறிப்பிடுங்க. கண்டிப்பா அவர் சொல்றதை நம்மளே அக்செப்ட் பண்ணலாம். அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த விதமான நிவாரணமும் கொடுக்கப்படவில்லை. தோல் தொழிற்சாலையால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 30 கிலோமீட்டர் அளவுக்கு இது நிலத்தடி நீரை பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாத அவல நிலையில் உள்ளார்கள். அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் கொடுக்கப்படவில்லை என்பது கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது இருக்கு. இதுக்கு தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? யார்கிட்ட உங்க கேள்வி? திராவிட கழகம். இது நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்கெங்கெல்லாம் அந்த வாட்டர் போதோ அதெல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாவே பாய்ச்சிருக்கு. இது அப் டு அழகாபுரி டேம் வரைக்குமே பாய்ச்சிருக்குங்கிறது உண்மைதான். இது இங்க மட்டும் இல்ல, திருப்பூர் சாயப்பட்ட தொழிற்சாலையும் உங்களுக்கு தெரியும். அதே போலதான் அங்க ஒரு நிலைமை, இங்கே அதே நிலைமை தான். அதனால இதை நான் பார்லிமெண்ட் எம்பியா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக இதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கு என்னால முயற்சிகளை கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, என்ன சொல்ல வந்தீங்க? பல வெளிநாடுகள்லயும் இதே தொழிற்சாலைகள்லாம் இருக்கதான் செய்து, இயங்க தான் செய்து. அப்போ அங்க என்ன பண்றாங்க? அந்த டெக்னாலஜிஸ் ஏன் நம்ம ஊர்ல பண்ணக்கூடாது? ஆம் ஆத்மி கட்சி சார்பா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாங்க முதல்ல பண்றது டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த சுத்திகரிப்பு ஆலைகளை நவீனப்படுத்துவோம். ஒண்ணு. அதுக்கப்புறம் இது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது மறுக்க முடியாத உண்மை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தக்க இழப்பீடு, நஷ்ட ஈடு கிடைக்கிறதுக்கு நாங்க குரல் கொடுப்போம். தோழி திருநங்கை, நீங்க சார் வணக்கம் சார். என்னுடைய கேள்வி 3 பேத்துக்கிட்டையுமே தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்களுக்குன்னு செய்யறது எல்லாரும் தான் செய்யணும், அதுக்காக தான் நான் சொல்றேன்.
எங்க மக்களுக்கு நிறைய பேர் எங்களை வந்து ஒரு மனுஷராவே பாக்குறது கிடையாது. ஏன்னா எங்களை வந்து ஓட்டு கேட்க வரப்ப கூட ஒரு அழகு சாதனமா பாக்குறாங்க, இல்லைன்னா எங்கிட்ட முன்னாடி கரகாட்டம் ஆடிட்டு வர்றதுக்கும் ஏதோ ஒரு ஆபாச நடிகையை பாக்குற மாதிரி தான் எங்களை வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நொடி அப்படி யாராவது நீங்க 3 பேர் உங்க தேர்தல் பிரச்சாரத்துல செய்றீங்களா? இல்ல அது அந்த மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பா கிடையாது. இல்ல நான் என்னோட கேள்வி கேட்க வேண்டிய 2 பேர் வரல. முன்னாடி நான் முந்தா நாள் கூட பார்த்தேன். நான் வேலை பார்த்துட்டு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு நான் டெம்பரவரியா தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஹேண்ட்பேக் போட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனா 2 பேர் அங்க போய் முன்னாடி அரகுறை ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. சோ எங்களுக்கு எப்ப சமூக மாற்றம் வரும், அதை எப்படி நீங்க மாத்துவீங்க அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. 2வது வந்து இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல திருநங்கைகள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க உங்க மக்கள் வந்து பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா. காரணம் வந்து அவங்க முயங்குதலுக்கும் கடைக்கோடிகளுக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. சோ அதை சரி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை கையாளக்கூடிய யுக்தி என்ன அப்படிங்கறது ஒண்ணு. 2வது வந்து எங்களுக்கு நிறைய பேர் எங்களை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காவே பாக்குறது கிடையாது. இப்பதான் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரேஷன் கார்டு இதெல்லாம் முன்னாடி இதுல இருந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது, பெருமையான விஷயம் தான். இப்ப எங்களுக்கு என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு, பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 3% கொடுக்கலாம். எங்களுக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுக்கலாம். இதை செய்வீர்களா? உங்க கேள்வி இதை நீங்க செய்வீர்களா? நிறைய அடைமொழிகளால எங்களை காயப்படுத்துறாங்க, நிறைய இடத்துல எங்களை வந்து ஒதுக்குறாங்க, புறக்கணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எங்களை எல்லாம் காயப்படுத்துற, ஒதுக்குற, புறக்கணிக்கிற இந்த சமுதாயத்துக்கு திருநங்கைகளை பாதுகாக்கும் சட்டம் ஏதாவது உங்களால ஏற்ற முடியுமா, இல்ல ஏற்றுவீங்களா? சரி, அவர்கள் கேட்டதுக்கு உங்களிடம் பதில தொடங்கலாம். பொதுவா வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து மனித நேயத்தோடு தான் பார்க்கிறோம். பொதுவா பல்வேறு நிகழ்வுகளுக்கு இப்ப அழைக்கிறோம், கௌரவப்படுத்துறோம். அதனால அவங்க சொல்ற மாதிரியான பார்வையோடு பார்க்கறது இல்ல. அவங்க இப்ப சொல்ற மாதிரி அந்த 3% இடஒதுக்கீடு என்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதுக்கான முயற்சி எடுப்போம். உங்க தேர்தல் அறிக்கையில ஏதாவது இடம்பெற்று இருக்கா? இல்ல, அது அவங்களோட வருத்தமாவும் இருக்கு. திருநங்கைகளை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருநங்கைகள்னு பெயர் மாற்றம் செஞ்சதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால வந்து திருநங்கைகளுக்கு தனியான இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது திமுகவுடைய கொள்கை முடிவு. அது அந்த கொள்கை முடிவில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கண்டிப்பா வந்து நிச்சயமா அது தலைவர் கலைஞர் அவர்களே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கண்டிப்பாக இந்த முறை அவங்களுக்கான வாக்குறுதிகள் நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? தேர்தல் அறிக்கையில வந்து கொடுத்திருக்காங்க, இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க, முன்னுரிமை தரணுட்டு. ஐயா எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு. நான் திண்டுக்கல் மாவட்டம்ங்கறனால உங்ககிட்ட நான் கேட்கறேன். இன்னைக்கு நான் தமிழகத்திலே முதல் அரசு வேலை வாங்கியிருக்கேங்க. இங்க நான் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சிளம் குழந்தைகளுக்கு பாதுகாவலரா என்ன வந்து போட்டிருக்காங்க. என்ஆர்ஹெச்எம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே தொகுப்பூதியத்துல தான் என்ன போட்டிருக்காங்க. மேபி நீங்க யாராவது இது 3 பேர்ல யாராவது ஆம் ஆத்மி, எஸ்பெஷலி ஆம் ஆத்மி, இங்க 3 பேர் இருக்கீங்க, 3 பேர்ல யாராவது வந்தீங்கன்னா என்ன வந்து பெர்மனன்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க எடுப்பீங்களா? என்னுடைய கேள்வி. ஏன்னா என்னோட ஆதங்கம் கண்டிப்பா இதை நான் கேட்டாகணும். ஏன்னா நானும் இந்திய பிரஜை, நானும் ஒரு ஹியூமன் பீயிங். இளஞ்செழியன் உங்க பதில். இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு சிபாரிசுன்னு சொல்றீங்க. ஒரு சிபாரிசு ஒரு தனி நபருக்கு சிபாரிசு செய்யறது அப்படிங்கிறது வந்து நாட் பாசிபிள். அத வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணலாம். தனிப்பட்ட நபருக்கு ஒரு விஷயத்துல வந்து சிபாரிசு பண்றதுங்கிறது வந்து தவறு. அந்த ஸ்டாண்ட நாங்க வந்து ஆம் ஆத்மியில இருந்து எடுக்க மாட்டோம். திமுக பொறுத்தளவுக்கு இந்த கன்சாலிடேட் பேமெண்ட் எந்த காலத்திலயும் பண்றது இல்ல. எப்போதுமே வந்து டைம் ஸ்கேல்ல தான் பண்றாங்க. இது வந்து பண்ற அரசாங்கம் எந்த அரசாங்கம்ங்கிறது இங்க உங்களுக்கு தெரியும். அது அதிமுக அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு. டீச்சர்ஸ்க்கு அப்படியே அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. திமுக தலைவர் கலைஞர் வந்தாருன்னா, ஆட்சிக்கு வந்தாருன்னா அவங்களுக்கு டைம் ஸ்கேல்ல பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதே போல இப்ப உங்களுக்கு கன்சாலிடேட் பேமெண்ட் போட்டுக்கிறதா சொல்றீங்க. இவங்க சொல்றது கன்சாலிடேட்டுமே வராது. இட் இஸ் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். எப்ப ஏக முடியுதோ அவங்க முடிஞ்சிருவாங்க. இல்ல கன்சாலிடேட் பேமெண்டா இருந்தா கண்டிப்பா வந்து அவர்களுக்கு எது ஏற்றதோ அதை நீங்க செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க, உறுதி கொடுத்திருக்கீங்க. இல்ல அது வந்து திமுக நேரம் ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து டைம் ஸ்கேல்ல கொண்டு வந்து. பாதுகாப்பு குறித்த கேள்வி அந்த மாட்ட கொடுங்களேன். பாதுகாப்பு அற்ற நிலையிலே பெண்களுக்கு இன்று இடர்பாடுகள் இருக்கிறது. அதை யார் வந்து சரி செய்வீர்கள் என்று கேட்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன திருப்பாண்டி? நிலைமை அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான். இது சமூகம் சார்ந்த பிரச்சனை சார். நாங்க வந்து ஒரு வரியில் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துல இருக்கிற நிலைமை அவங்க சொல்றாங்க. ஆம் ஆத்மியோட முக்கியமான கொள்கை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். ஒண்ணு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும். வாக்காளர்களின் கிடுக்கிப்பிடி கேள்விகள், வேட்பாளர்களின் மனம் திறந்த பதில்கள். திண்டுக்கல் மக்களவை தொகுதியிலிருந்து
மோதும் வேட்பாளர்கள், கணிக்கும் வாக்காளர்கள். சிறப்பு நிதி நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும், என்னால எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு நான் நிதி வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு சேவை செய்வேன்னு சொல்றீங்க. ஆனா அதற்கான நிதி எல்லாம் ஒதுக்கீடு பண்ணப்படல.